நம்ம சேனல்ல பேய் பிடிச்சவங்களை பத்தியும் அந்த மாதிரியான சமயங்கள்ல அவங்க எப்படி வித்தியாசமா நடந்துக்குவாங்கன்னு ஏற்கனவே பல வீடியோஸ் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்சிடென்ட் மெக்சிகோல இருக்கிற டோனாலாங்கிற ஒரு சிட்டில ஹென்சிஸ்ங்கிற ஒரு 15 வயசு பொண்ணுக்கு நடந்தது. ரொம்ப அமைதியான பொண்ணாவும் படிக்கிற பொண்ணாவும் இருந்த ஹென்சிஸ் அவளோட ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விஜே போர்ட் மூலமா அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்றத பத்தியும் அதே போல ஒரு சில பிளாக் மேஜிக் பத்தியும் தெரிஞ்சிருக்கா. அப்படி தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம பல வருஷங்களா வீட்டுல யாருக்கும் தெரியாம விஜே போர்டையும் பிளாக் மேஜிக்கையும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்திருக்கா. ஆரம்பத்துல ரொம்பவே சாதுவான பொண்ணா இருந்த ஹென்சிஸ் கொஞ்ச நாள் போக போக ரொம்ப ரூடான பொண்ணா மாறி இருக்கா. ஆனா இந்த விஷயங்களை அவளோட வீட்டுல இருக்கிற யாருமே சீரியஸா எடுத்துக்கல. ஒரு நாள் ஹென்சிஸோட அம்மா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வீட்டுல ஹென்சிஸ் ஒரு பெரிய கத்தியோட பேய் படத்துல வர்ற மாதிரி ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்றத பார்த்து அரண்டு போறாங்க. இதனால அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிய வெறியாகிற ஹென்சிஸ் அந்த ரூமுக்கு வெளியே நெருப்பு வச்சிருக்கா. அதே சமயம் அவங்க வீட்டுல இருந்து வந்த சத்தத்தையும் புகையையும் பார்த்து பயந்து போற பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே போலீஸுக்கும் ஃபயர் என்ஜினுக்கும் கால் பண்ணிருக்காங்க. அந்த பிளேஸை ரீச் பண்ற போலீஸ் வீட்டுக்குள்ள நுழைய உள்ள ஹென்சிஸ் தன்னோட கைய தானே கட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதனால எல்லாருமா சேர்ந்து ஹென்சிஸ கஷ்டப்பட்டு பிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக வீட்டை விட்டு வெளியே கொண்டு வராங்க. Ay, no, Dios de mi alma. இந்த இன்சிடென்ட்டை நேர்ல பார்த்த பலரும் அந்த பொண்ணு சொல்றத வச்சு பார்க்கும்போது அதோட உடம்புக்குள்ள அந்த ஊர் மக்களால நம்பப்படுற வேலாக்குன்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான டீமன் இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல அந்த பொண்ணோட முகமும் பார்க்கறதுக்கு ஒரு 15 வயசு பொண்ணோட முகம் மாதிரி இல்லாம வயசான தோட்டத்துக்கு மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. El cráneo, nada, unas partes de ella se ve sangrado, no sé si es su ropa que traiga de la misma mano. Pues ahorita lo que vamos a estar checando. Pero bombero, ¿te acuerdas cómo te estoy sellando ahora? Te estoy sellando. Vamos a cruzarla. Este es mi principio. அதே போல இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஊரை சேர்ந்த யூடியூபர்ஸ் பலரும் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள சுமார் 3676 பேய்கள் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் வீட்ல இருந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்ட ஹென்சிஸ் அடுத்த ஒரு சில நாட்கள்லயே ரெக்கவரி ஆகாமலேயே இறந்து போயிருக்கா. சைனால நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒரு டாய் ஸ்டோரோட ஓனர் ஒரு நாள் காலையில எப்பவும் போல கடையை திறக்கிறாரு. ஆனா கடைக்குள்ள எல்லா பொருளும் சிதறி கிடக்கிறத பாக்குறாரு. யாராச்சும் திருட வந்திருப்பான்னு நினைக்கிறவரு கடைக்குள்ள செட் பண்ணிருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ரூம்ல செட் பண்ணிருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் செக் பண்ணவருக்கு பயங்கரமான ஷாக். அதுல குழந்தைங்களை வச்சு தள்ளிட்டு போற ஒரு ட்ராலி அமானுஷ்யமா தன்னால நகர்ந்து அந்த ரூமோட நடுப்பகுதிக்கு வர அந்த ட்ராலிக்குள்ள இருந்து ஒரு பொம்மை அமானுஷ்யமா தன்னால நிமிர்ந்து பார்த்துட்டு கடைசியா பழைய மாதிரி கீழே விழுந்திருந்தது. இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் பகுதியில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த பழைய வீடியோல ஃபேக்டரியில நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா வந்துட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் அவங்கள வழிமறிக்குது. அந்த உருவத்தை பார்த்து பயப்படுற அவங்க உடனே செல்போனை எடுத்து அங்க நடக்கிற விஷயங்களை வீடியோ கேப்சர் பண்ணிருக்காங்க. इंसान होगा तू बोल जाएगा नहीं बोले भाई मर जाएगा और तो क्या होगा कोई अमन हाँ हाँ ये क्या है मैं आगे जाएंगे प्लीज आगे बढ़ रहा है मामा आगे बढ़ रहा है आगे बढ़ रहा है जैसे आगे बढ़ रहा है चलो मामा चलो हाँ पीछे पीछे दो कदम पीछे मामा आपको लग जाओ आप पीछे आ जाओ मैं आगे जाएंगे प्लीज அந்த வீடியோ பாதியிலேயே அப்ரப்டா எண்ட் ஆனதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இந்தோனேஷியால நடந்திருக்கு. இதுல நைட் டைம்ல காட்டு வழியா போயிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவத்தை பாக்குறாரு. பாக்குறதுக்கு வெள்ளையா தவழ்ந்தபடி வர்ற அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை நோக்கி வந்து கடைசியா அவரை அட்டாக் பண்ணி இருந்தது. மெக்சிகோல நடந்த இந்த இன்சிடென்ட்ல பல வருஷங்களா ஆட்கள் யாருமே இல்லாம பூட்டி கிடக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப் திடீர்னு எதிர்பாராத விதமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த வழியா பைக்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் செல்போனை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுல அவரே எதிர்பார்க்காத ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. ஆட்கள் யாருமே பக்கத்துல போக முடியாத அளவுக்கு கொழுந்து விட்டு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்புக்குள்ள இருந்து பாக்குறதுக்கு மனுஷ மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போயிருந்தது. அந்த அமானுஷ்யமான உருவம் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியலன்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணவரு சொல்லியிருந்தாரு. பாகிஸ்தான்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு ஒரு வில்லேஜ்ல இருக்கிற அபேண்டன் ஹவுஸ்ல பேய் இருக்கிறதா கேள்விப்பட்டு அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிளேஸுக்கு நைட் டைம்ல போறாங்க. அந்த பிளேஸை மிட் நைட்ல ரீச் பண்றவங்க அபேண்டன் பில்டிங் குள்ள என்டர் ஆக கிரவுலிங் சவுண்ட் மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. कौन है यहाँ पे? कमरे के अंदर से आवाज आ रही है कहीं से। नहीं चाहिए इधर। फूल भी है। क्या है वहाँ पे? गुलाब का पौधा। इस बियाबाने में छोटा सा कमरा है और यहाँ पे ओह क्या हुआ? दरवाजा बंद हो गया। कैसे? और अंदर से आवाज आई है विकास? दरवाजा कैसे बंद हुआ? அவ்வளோ நேரம் பில்டிங்க்கு உள்ள கேட்டுட்டு இருந்த அந்த கிரவுலிங் சவுண்ட் பில்டிங்க்கு வெளியே கேட்க ஆரம்பிக்குது. இதனால பில்டிங்கை விட்டு வெளியே வர அந்த பில்டிங்கோட டோர் அமானுஷ்யமா தன்னால உள்பக்கமா சாத்திக்குது. அதை பார்த்து பயந்து போற அவங்க திரும்பவும் அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆக அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. सर वो क्या हुआ है? ओए इधर से किसी चीज ने पकड़ा है यार। उठ। அந்த பில்டிங்குள்ள அவங்க திரும்ப என்டர் ஆனதும் 2 பேர்ல ஒருத்தரை கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணுது. அது என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம அங்க இருக்கிற ஒரு பெட் மேல ரோஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அத அவரு கையில எடுத்து என்னன்னு பார்க்க அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. वो क्या हुआ? वो क्या हुआ? हाँ वो
وش بعض؟ وش بعض؟ وش بعض؟ الله لا اله الا هو الكريم لا تاخذ سنه ولا شو بعض؟ شو بعض؟ ايه بكاس அந்த ரோஸ அவரு கையில தொட்டதும் ஷாக் அடிச்ச மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறாரு. கூட வந்தவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் துடிச்சிட்டு இருந்த அவரை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். அந்த பொண்ணோட கையில இருக்கிற டூத் பிரஷ், அதே போல டேபிள்ல இருக்கிற பிரஷ் ஸ்டாண்ட், கடைசியா ஹேங்கர்ல இருக்கிற டவல் வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ஆஃப்டர்நூன் டைம்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கேஷுவலா செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணது. இதுல அவங்களுக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்ன, எந்த டைம்லைன்ல வருதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.